வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். iOS வந்து இப்போ 26 கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டே வருது இல்லையா? 26.2.1 இருக்கு இப்போ. சரி, அப்படியே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஒரு சிலர் கேள்விகள் கேட்டிருப்பீங்க ஐஃபோன் 15 வச்சு. ஒரு சிலர்லாம் ஐஃபோன் 15 தான் இந்த வீடியோவே பார்க்குறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, இங்கே இருக்கார் பாரு, ஐஃபோன் 15ல் 4G யூஸ் பண்ணால் பேட்டரி 7 ஹவர்ஸ்க்கு மேலே வரும், 5G யூஸ் பண்ணால் 5 ஹவர்ஸ் கூட வராது, அப்படியா? இல்லை ப்ரோ, எனக்கு 5G தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஹீட்டே ஆகிறது இல்லை எனக்கு இப்போ. ஓகே, ஒரு திடீர்னு வெளியே போனால் ஒரு மைல்டாக ஒரு ஹீட் மாதிரி தெரியும், ஆனால் அது ஓவர் ஹீட்டு தானே ஃபீல் பண்ணதே இல்லை நான் இது வரைக்கும் அந்த மாதிரி. அப்போ இப்போ ஓரளவுக்கு நல்லா எனக்கு வந்து நீங்கள் 5 ஹவர்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் யூஸ் பண்ணால் 6-7 ஹவர்ஸ் குறையாமல் வருது. சூப்பர் சூப்பர். ஒரு வேளை என் ஏரியா டவர் நல்லா இருக்கலாம், ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வேளை அப்படி இருக்கலாம், எனக்கு அதை தோணுது எனக்கு. என் ஏரியாவில் ஜியோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஜியோ சரி, ஏர்டெல் சரி, வோடாஃபோன் சரி, மூணுமே ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த மாதிரி. பரவாயில்ல. ஸோ இன்னொன்று என்னன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 6K போட்டிருந்தா 16 128GB 8 months வாரண்டியோட கிடைக்கும் போட்டிருக்காரு. 8 months வாரண்டியா இருக்கலாம் ப்ரோ. அது என்ன 8 மாதம் வாரண்டி? 12 வருஷம் 12 மாதம் வாரண்டியில் தான் சொல்கிறாரு ப்ரோ. ஓகே ஓகே. ஆனால் 16 வந்து தானே உங்களுக்கு கேமரா கண்ட்ரோல் ரேட் வந்து 42 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். எக்ஸ்சேஞ்ச் போட்டு தான் வாங்கினேன். அமேசானில் வாங்கினாலும் அந்த ரேட்டில் கிடச்சிது. அது எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன். எக்ஸ்சேஞ்ச் நான் போட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. நான் போட்ட மொபைல் இதில் ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை. ஆக்சுவலாக ஹைலைட் என்ன, நான் பார்க்கும்போது 57,999 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. 7K டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்போ எக்ஸ்சேஞ்ச் போட்டு 10K போச்சு எனக்கு. என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, இப்போ சப்போஸ் வந்து இந்த அடிப்படையில் எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு வந்து ஒரு கேமரா கண்ட்ரோல் அது கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. இன்னொன்று நான் வந்து 2 கம்பேர் பண்ணி பார்த்தேன். 16க்கும் 15க்கும் ப்ராசஸர் வித்தியாசம் இருந்துச்சு, கேமரா ஏஐ வித்தியாசம் தான். வேறு டிஃப்ரென்ஸ் தெரியல எனக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு 15 வே பெட்டர் மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு. ஆனால் இப்பயும் என்ன சொல்லுவேன்னா, 15ல வந்து அந்த ஏஐ ப்ராசஸ் இமேஜஸ் கொஞ்சம் கம்மி எனக்கு. நான் இப்போ 16 ப்ரோல எடுக்கிற ஃபோட்டோக்கும் 14 ப்ரோ மேக்ஸ்ல எடுக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுது. அந்த மாதிரி தான் இதில் வந்து டீட்டெயிலிங் நல்லா இருக்கும், கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். லெஜண்ட் கோகு அப்படிங்கிறவர் ஸ்டில் ஐம் யூசிங் ஐஃபோன் 15 256GB. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் 18 பிகாஸ் ஐ ஆல்வேஸ் அப்கிரேட் ஃபோன் 3 years. அதான் ப்ரோ கரெக்ட். நான் 12 வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் 3 yearsக்கு அப்புறம் தான் 15. அந்த கேப்பில் நான் நிறைய மாற்றினாலுமே அது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு 15. சையத் சஜித் என்ன சொல்கிறாருன்னா, 15ல சிம் அண்ட் ஒய்ஃபை நெட்வொர்க் டிராப்பிங் இஷ்யூ ரொம்ப ஹெவியாக இருக்கான், சொல்யூஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. உனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒய்ஃபை ரிலேட்டட்? எனக்கு ஒய்ஃபை டிராப்பிங்னா எனக்கு வந்து சம்டைம்ஸ் எனக்கு ஒய்ஃபைல சிக்னல், என் வீட்டில் ஒய்ஃபை இது ஸ்பீடு கம்மியாச்சுன்னா வந்து 5G மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்க தவிர எனக்கு வந்து சிக்னல் ட்ராப் ஆகி எனக்கு போகிற அளவுக்கு அந்த இது இருந்தது எனக்கு. ஏன்னா வீட்டில் வந்து டிவி யூஸ் பண்ணுறாங்க, அதில் ஸ்பீடு நிறைய கன்சியூம் ஆச்சுன்னா சரி யூஸ் பண்ணும்போது கம்மியாச்சுன்னா டக்குன்னு 5G மாறுது எனக்கு. 5G அதுக்கப்புறம் எப்போ ஸ்டேபிளாக மாறுதோ எனக்கு ஒய்ஃபையாக மாறுது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். ஒய்ஃபை தான் பார்க்குறேன், இதுலேயும் தான் நடக்குது அது பிக்சல்லையும். சரி, சுலைமான் ப்ரோ என்ன கேட்குறாருன்னா, ப்ரோ ஐஃபோன் 15ல மைக்ரோஃபோன் குவாலிட்டி வாஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஹேவ் டு டாக் லவுட் டு மேக் த ஆப்போசிட் பர்சன் ஹியர். It's because of the single mic design. Nowadays the pro models have multiple speakers and call quality. டபுள் இது இல்ல. இல்ல உனக்கு எப்படி இருக்கு இது வரைக்கும் நீ நார்மலா பேசுனேன்னா? எனக்கு இது வரைக்கும் பிரச்சனை எதுவும் பார்த்ததில்ல. பிரச்சனைனா வெளியே போகும்போது முன்ன இந்த டிராஃபிக் நாய்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பிக் பண்ணுது. ஏன்னா இதுல இருந்து ஐசோலேஷன் வாய்ஸ் அது கொடுத்துருக்காங்க, ஆனாலும் எனக்கு அது கேட்க தான் செய்து போகிறோம். ஓகே, எனக்கு இந்த OnePlus 13ஓட இதுக்கு கம்மியாக தான் எனக்கு இருக்கு. OnePlus 13ல சூப்பரா கிளியர் கால் வாய்ஸ் மட்டும் இருக்கு, சுற்றில எதுவுமே கேட்காது. ஆனால் இதில் அதோட டவுன் கிரேடாக தான் பார்க்குறேன் 13ஓட அந்த மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் வந்து எல்லாரும் தாக்கு. ஆனால் ரொம்ப குவாலிட்டி ஒஸ்ட் அளவுக்கு நான் பார்த்ததில்ல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முன்ன பின்ன வாய்ஸ் ஐசோலேஷன் போட்டாலுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு பிக் பண்ணுறதில்ல வாய்ஸ் அந்த மாதிரி வெளியே. ஒரு மாதம் முன்னாடி இருந்த விஷயத்துக்கும் இன்னைக்கு டேட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குது அப்படின்னா, ஒரு நண்பர் வந்து 55,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 17 வந்து பிக் பில்லியன் டேஸில் வந்தால் ஒருத்தான்னு கேட்டிருக்காரு. அது பாருங்க, இனிமேல் அந்த மாதிரியான ப்ரைஸ்லாம் வருமா? டவுட் தான் ப்ரோ. ஏன்னா இப்போ அவங்க என்ன நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரில தான் ரிலீஸ் பண்றான்னு சொல்றாங்க. 18 2027ல தான் வரும். இல்ல இப்போ என்னன்னா, நிறைய டிவைஸ்க்கு வந்து பிரைஸ் டிராப் ஆகும்னு ஒரு பக்கம் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்டா. பட் ஆல்ரெடி இந்த சிப் அது இதுன்னு பிரச்சனை, மெமரி சிப் சார்ஜ் அது இதுன்னு போட்டு எனக்கு தெரிஞ்சு வர ஃபிளிப்கார்ட் எனக்கு தெரிஞ்சு 65 அப்படி வர வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. இப்போ 60 to 65 வர வாய்ப்பு இருக்கு எனக்கு. 15 ப்ரோ மேக்ஸ் லாங் டர்மா நம்ம இவன்ட்ட கேட்குறேன், நான் பரத் கிட்ட இருக்கு. ஓகே நான் கேட்குறேன் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு. 15 இங்கே பாரு, நவீன் அப்படிங்கிற நண்பர் வந்து நான் 16 ப்ரோ மேக்ஸ் தான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இனிஷியலாக சார்ஜ் லிமிட்டு 80 to 20% வச்சிருந்தேன். அப்போ வந்து சடனாக ஒரு பக்கில் வந்து 26.2 அப்டேட்டில் 99 வந்துருச்சு. அண்ட் வித்தின் அ வீக் ஆக 98 ட்ராப் ஆச்சு. ஃப்ரம் தட் டைம் 100 வரைக்கும் சார்ஜ் போடுறேன், ஜாலியாக யூஸ் பண்ணுறேன். சில நாட்கள், அதாவது இனிஷியலாக நான் வந்து பொத்தி வளர்த்த பிள்ளையா வளர்த்தேன், அப்பயும் எனக்கு ட்ராப் ஆச்சு. அதனால 100 வரைக்கும் போட்டு இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்.
ஃபுல்லாக 100% காலி பண்ண முடியல, எனக்கு ரஃப்லி 40% இருக்குது ஆஸ் பர் மை யூசேஜ். யூடியூப் மோஸ்ட் ஆஃப் த டைமு, கால்ஸு, பக்ஓஎஸ் நெக்ஸ்ட் அப்டேட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் தரலாம்னு பரவாயில்ல, இல்லைனா அந்த பேட்டரி பர்சன்டேஜ் ஆப்ஷனை தூக்கிட்டாங்கன்னு மோஸ்ட் ஆஃப் த அது ஐஃபோன் கரெக்டாக தான் ப்ரோ. அது அவங்க ஃபோனை பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணுவாங்க ஹாப்பிலி. நான்லாம் இது எதுவுமே பார்க்குறது இல்லை ப்ரோ. போடுவேன், என்ன வெளியே போகிறோமா உருவி போட்டு போயிட்டே இருப்பாங்க தான். 96 வரும், 99 வரும், 100 வந்தால் ஓகே. நான் வந்து பார்ப்பேன் 96 போதும் போட்டு தூக்கி போடு. அது 95 வருது ஓகே. திரும்பி 98 கிளம்பணும், வெயிட் பண்ணிட்டு இறக்க முடியும் 100 ஆகு. நான் ஒன்றும் இல்லை, கரெக்டாக வந்து ஒரு 10 o'clock ஆஃபீஸ் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறதா 10:30 போய் சேரணும். அதுக்கு பார்ப்பேன், நான் ஒரு 9 o'clock போடுவேன், ஒரு 35 அந்த ரேஞ்சில் இருக்கும். பார்ப்பேன், திடீர்னு 1 hour கழிச்சு பார்ப்பேன் 98 இருக்கும். ஓகே போதும், அவ்வளோதான் எடுத்துட்டு கிளம்பு. நான் 100 போடணும் அவசியம் இல்லை அப்படின்னு இதுக்கு என்ன இருக்கோ அதை போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன். ஏன்னா நான் போட்ட வேகமாக ஏறுது எனக்கு அந்த மாதிரி. இல்லை எனக்கும் அதே தான் ஃபீல். சார்ஜ் யூஸ் பண்ணுற சார்ஜ் வந்து கோஸ்டார் 65 வாட்ஸ். அது எனக்கு என்ன இன்னும் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம் ப்ரோ. எனக்கு சாம்சங் 65 வச்சிருக்கேன், அது வந்து 3 போட்டிருக்கோம். அதை போட்டால் எனக்கு பயங்கர ஓவர் ஹீட் ஆகுது எனக்கு. அதில் போட்டேன். அதே மாதிரி 25 வாட்ஸ் இருக்கு, அதை போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அது வந்து இதுவும் 25 சப்போர்ட் இருக்கு. ஏன்னா செக் பண்றதுக்கு எனக்கு இது ஒன்று இருக்கு, ஒயர். அதை நான் போட்டு பார்த்தேன் 25 வாட்ஸ் பவர் இழுக்குது லோ பவர்ல இருக்கும்போது. ஆனா சாம்சங்ல போட்டு ஓவர் ஹீட் ஆகுது, ஆனா கோஸ்டார்ல போட்டு ஹீட் ஆகல. அந்த மாதிரி இருக்கு. அதுக்காண்டே திரும்ப நான் கோஸ்டார் நான் வந்து மாத்தி யூஸ் பண்ணி பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனா வந்து சாம்சங்ல பயங்கர ஹீட் ஆகுது எனக்கு. அப்ப என்ன தெரியுதுன்னா, பிபிஎஸ் ஸ்டாண்டர்டை விட பிடி ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுது. அது தெரியல, ஆனா ஐபோன் வந்து பிடி ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுது. சரி, ஆனா இது வந்து கோஸ்டார் நல்லா இருக்கு எனக்கு. அது யூஸ் பண்றாங்க, நீங்க அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 1300 வருது. ஆமா அது இன்னும் இருக்கு. அந்த 65 வாட் கோஸ்டார் இருக்கு. 2 போட்டிருக்கோம், ஒரு டைப் ஏ 2 போட்டிருக்கோம். ஆனா இது பிடி வந்து பக்கா டைப் சி தான் பிடி. ஓகே, தண்டர் வில்லேஜ்ங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரிஜினல் ப்ராடக்ட் எங்கே வாங்குறது, ஐ பிளானட் ஷாப் பற்றி ஒரு வீடியோ போடுங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. அந்த சுடர் வந்து ஐ பிளானட்ல இமேஜின்க்கு தான் சுற்றிட்டு இருப்பான். ஒரிஜினலாகவே இப்போ ஐஃபோன் வாங்குறதா இருந்தால் எங்கே போய் வாங்கினா பெட்ரு, அந்த மாதிரி கேட்குறேன். ஓகே. அப்புறம் ஐஃபோன் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல 32K வருமா ப்ரோ? செகண்ட் ஹேண்ட்ல எது நல்லா இருக்கும்? 32K. ஆனா பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 90 அந்த ரேஞ்சில கிடைக்குது. ஆமா, கேஷிஃபைல பார்த்தா 36 35 அந்த ரேஞ்சில இருக்கு. வெளியில வாங்கினா 32க்குலாம் கிடைக்கும். கொஞ்சம் டிவைஸோட யூசேஜ் மார்க்ஸ்லாம் இருக்கும், பெயிண்ட் பீல் ஆயிருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்புறம் பட்டர்ஃப்ளை ஹீட் இஷ்யூ இருக்கா? ஹீட் இஷ்யூ இருக்கு ப்ரோ, மைல்டா இருக்கு. நீங்க வந்து கேம் பிளேல பண்ணீங்கன்னா ரொம்ப மைல்டா தான் இருக்கும். அது இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கேஷுவல் யூசரா இருந்து பெரிய அளவுல இது டிமாண்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணலன்னா ஐபோன் ஹீட்டே ஆகிறது இல்லை. டிமாண்டிங்கான டாஸ்க் ஏதாவது கொடுத்தாலோ இல்லாட்டி வந்து இப்படி பண்ணாலும் உனக்கு ஹீட் ஆகும். எப்படி நைட்டு தூங்க போற போனை வந்து என்ன பண்றேன்னா ஒய்ஃபை ஆஃப் பண்ணிடுற, நெட் மொபைல் நெட்வொர்க் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு ஓரமா வச்சுட்டு நீ படுத்து தூங்குற. காலையில எழுந்ததுமே மொபைல் நெட்வொர்க் எல்லாத்தையும் நீ எனேபிள் பண்றது. நெட்வொர்க்னா அது சொல்ல டேட்டா டேட்டாலாம் எனேபிள் பண்ணும்போது மொத்தமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய அப்ப லைட்டா ஃபோன் சுடும், லைட்டா ஹீட் ஆயிட்டா அப்புறம் திரும்ப டிப் ஆகும். ஏன்னா எல்லா ஆப்புமே சிங்க் ஆகும், இருக்கிற அம்புட்டும் சிங்க் ஆகிட்டு இருக்கும். அதனால வந்து அந்த டைம்ல ஆனா ஆண்ட்ராய்டு நல்லா இது ஹேண்டில் பண்ணுது நோட்டிஃபிகேஷன். ரொம்ப சடனாக ரொம்ப வராமல் கரெக்டாக ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஆப் ஃபுல்லாக வந்துடுது, அது செகண்ட் ஆப் விட அந்த மாதிரி தான் எனக்கு வருது. ஆனால் டிங் 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 அடிச்சு சாவடிக்கும். சரி, நம்ம ஆள் தான் கேட்டிருக்காரு போல Pixel 4XL 2026லையா? நான் ஆக்சுவலாக நம்ம ஆளுங்கிட்ட இப்போ யார்கிட்ட 4XL இருக்கு அப்படின்னு பார்த்தா 1-2 பேர்ட்ட இருக்கும். நான் ட்ரை பண்ணுறேன். சரத் தான் வித்துட்டானே. அந்த சரத் Pixel 7 போயிட்டானே. பேக்கில் வந்து இந்த இதில் பீல் பண்ணி வச்சிருந்தாருல, அதனால அதை சேல் பண்ணியாச்சு. ஓகே. அவன் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி வச்சிருந்தான், அதை சேல் பண்ணிட்டு தான் இப்போ 7 போயிட்டான். அவன் 7 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பர்ஃபெக்ட் யூசர் ரிவ்யூ போட்டிருக்காரு, உனக்கு தான் கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காரு. 2 years with my 15+. 15+ம் சம ஃபோன். இப்போதான் நம்மளுக்கு தருவதில்ல. சுரேஷ் ப்ரோ இப்போதான் வித்துட்டு யாருக்கு போயிட்டாரு. ஐஃபோன் 15 iOS 26ல SOT படுமொக்கையா இருக்கு ப்ரோ. 5 to 5.5 hours தான் வருது. iOS 18ல ஆல்மோஸ்ட் iOS 18 சம ஸ்டேபிளா இருந்தது. இப்போ 26 ஸ்டேபிளா ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது? ஃபர்ஸ்ட் வந்து 6.5 hours வேரி ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு ஸ்டேபிளா தான் இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ். இப்போலாம் 7 hours கூட போகுது இல்ல? 7 hours ப்ரோ. இப்போ நீ பாத்தீங்கனாலே தெரியும் எனக்கு. இது பேட்டரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 92% யூஸ் பண்ணிருக்கேன். 6.5 hours அந்த மாதிரி இருக்கும். 57% 4.5 மணி நேரம் இதுல யூஸ் பண்ணல. 3 hours இல்ல தெரியும். சம்டைம்ஸ் இதாகும் ப்ரோ. ஒரு ஆப்பை பொறுத்து தான் இருக்கு. திடீர்னு நிறைய சில இது நிறைய கன்சியூம் ஆச்சுன்னா நிறைய குடிக்கும். இதுல வந்து 3 hours 50% 3 hours முந்தின நாள் பேரு 85% கன்சியூம் பண்ணிருக்கேன். 6.5 hours எனக்கு எப்பவுமே 6.5 hours வந்து ஸ்டேபிளா இருக்கு. அது 80 நான் வந்து 100ல ட்ரைன் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் மேக்ஸிமம் 35 30 அந்த டைம் கிடைச்ச நேரத்துல சார்ஜ் போட்டுருவேன் அந்த மாதிரி. ஓகே. இதுல என்ன சுரேன் ஸ்பைக் அப்படிங்கிறவர் வந்து பிக்கஸ்ட் அதாவது ஒஸ்ட் பக் என்னன்னா, ஜூம் செலக்டட் ஃபோட்டோஸில் இட் வில் பிகம் பிளாக் அண்ட் ஒயிட்டு, சவுண்ட் பக்கு, வாய்ஸ் மெயில் பக்கு, கான்ட் கட் கால்ஸ் இமீடியட்லி, எனி பிக் கேம்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த கேம் ஆர் கான்வர்சேஷன் இந்த
கன்வர்ஷன் இன் போர்ட்ரேட் வில் ஸ்டக் அண்ட் நீட் டு லாக் அண்ட் அன்லாக். ஆட்டோ லேண்ட்ஸ்கேப் டஸ் நாட் ஒர்க் 4 out of 10. இருக்கு ப்ரோ இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதுல இருக்கலே ஹைலைட் என்ன கால் கட்டு சொன்னார் பத்தியா, அது உண்மைடா. இல்ல ப்ரோ தெரியாம கால் எனேபிள் பண்ணணும். ஏன் இப்போ கால் பண்ணிட்டேன் உடனே கட் பண்ணலாம்னு பார்த்தா கட் ஆகாது, கொஞ்சம் இதாகும். அது வந்து கொஞ்சம் மாதிரி இதாகுது. அதே மாதிரி இப்போ ஒரு கால்ல இருக்கேன், கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன், ஒரு கால்ல இருக்கேன். இப்போ அடுத்த கால் வந்ததுன்னா கால் யூஐக்கு போயிடும். எனக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு அப்படியே. கரெக்ட். பேக்ரவுண்ட்ல இன்னொரு கால் வந்ததுன்னா கேம் அவுட் கால் யூஐக்கு போயிடும். அது நான் ஃபீல் பண்ணிருக்கேன். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பேன், ஒரு கால் வரும், அதை எடுக்கவும் முடியாது கட்டும் பண்ண முடியாது, அந்த மாதிரி அதுல மாட்டிப்பேன். அதுக்காக கால் எடுக்க மாட்டேன், அப்படியே முடிச்சு டக்குன்னு அதுக்கப்புறம் பண்ணுவேன். அந்த மாதிரி 2 நிமிஷம் தான் இருக்கும் டைம், அதுக்குள்ள முடிக்கணும். ஆனா அது எடுத்தாங்கன்னா அது வெளியே வந்துருது. எங்க சிக்கியிருக்கேன் மத்தியாங்கிறான். அந்த மாதிரி I am currently using More since January 2021. Now I would like to upgrade my phone. I am considering buying Edge 70. Edge 70 நிறைய பேர் இப்போ ப்ரிஃபர் பண்றாங்க. ஆனா Realme 16 Pro எங்கேயோ போயிட்டே இப்போ பிரைஸ். Edge 70 தான் வாங்க முடியும். Realme 16 Pro வந்து 38 ப்ரோ. ஐயோ இங்கேயோ இருக்கு. இனிமேலாம் வந்து நீங்க அதனால Edge 70 ஈஸியா நீங்க வாங்கிடலாம். I am using 70 Pro 30 தானே ப்ரோ? 30 கீழ தான். கார்ட் ஆஃபர்லாம் போட்டா 27 28 கிடைக்கும். அதுவும் 7/4 தான். ஆனா எங்க பாருங்க அது வந்து 15000 கூட இருக்கு. அது இந்த கேமரா வந்து கொஞ்சம் பயங்கரமான கேமரா போல. இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியல ப்ரோ. தெரியல, நானும் யூஸ் பண்ணல, அதனால நல்லா பேச முடியல. அப்புறம் சந்துரு நீதானடா நீயே சொல்லிருக்கியா? நானே வந்து திரும்ப கமெண்ட் போட்டுப்பேங்க. ஐ எம் யூசிங் iPhone 17 purpose to buy it is good videos and I am satisfied. லென்ஸ் ஃபிளேர் தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங். அது ஆப்பிள் வந்து இப்போதைக்கு இல்லை, ஐஃபோன் 15 சீரிஸ் லான்ச் ஆகும்போது சொன்னாங்க லென்ஸ் ஃபிளேர் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி 12ஓட டிஃபரன்ஸ் தெரியுது, ஃபிளேர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கான. என் ஃப்ரெண்டு வந்து இப்போ வச்சிருக்கான் 12 3. நான் வாங்கும்போது 1 வாங்கினேன் ப்ரோ, அவன் வந்து சேலே பண்ணல, இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பேட்டரிலாம் 74 ஆயிடுச்சு. ஆனால் 2 கம்பேர் பண்ணி பார்த்தா ஃபிளேர் அதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அரவிந்த் ப்ரோ தான் சொல்கிற பாரு, 2500 3000 போட்டு பேட்டரி மாத்திரத்தை விட்டுக்கிட்டு அது ப்ரீமியம் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு அதை பொத்தி வளர்த்துக்கிட்டு அப்படின்னு. அது வந்து சாம்சங் நீங்கள் சொல்கிறது யூஸ் ஆகும் ப்ரோ, ஆப்பிள்லாம் வாய்ப்பே இல்லை. 8900 சொல்கிறாங்க. ஆமாம், கொஞ்சம் ரொம்ப ஹை காஸ்ட் தான். ஆகஸ்ட் 2024 iPhone 15 தான் யூஸ் பண்ணுறாராம். iOS 26 அப்டேட்டுக்கு அப்புறமா டிவைஸ் கொஞ்சம் ஓவர் ரேட்டிங் ஆகுதான். 15 நிமிஷம் யூஸ் பண்ணாலே கொஞ்சம் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட் டெலிவரபிள்னு வருதா? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ப்ரோ, எல்லாமே திரும்ப செட் ஆகும். இப்போதைக்கு வந்து ஸ்டாக் வந்து கொஞ்சம் கோளாராக தான் இருக்குது. 395 சைக்கிள்ஸ் போயிருக்கு, 88% இருக்குது பேட்டரி ஹெல்த். iPhone 15 சொல்லியிருக்காரு. ஒன்றில் இது வரைக்கும் எவ்வளோ சைக்கிள்ஸ் போயிருக்கு? ஒரு 65. பவர் சேவர் மோடுன்ற ஒரு விஷயத்தை போடுறதே நானும் மறந்துட்டேன்டா. 417 சைக்கிள் 4 இருக்கு ப்ரோ, நான் இப்போ 99 இருக்கு. இந்த ஒரு 417 சைக்கிள்ஸ் 92. ஓகே, 1 இயர் தாண்டிடுச்சுனா. ஆமாம், 1 இயர்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஒன் டேக்கு ஒரு சைக்கிள் தான் வருது. நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா போடுறது இல்லை சைக்கிள்ஸ், சார்ஜ் போடுறதுனால அது போகிறது இல்லை வெளியே. ஓகே, எனக்கு வந்து ஐஃபோனில் கரெக்டாக நவம்பரில் வாங்கினேன் ப்ரோ. இப்போ கரெக்டாக 2.5 hours ஆச்சு. கரெக்டாக எனக்கு வந்து ஒவ்வொரு சைக்கிள் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டு. ஒரு நாளைக்கு ஒரு சைக்கிள். இத்தனையும் 5Gல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தாலே தெரியுது. ஓகே, அப்புறம் வந்து அப்படியே உங்கள் நேம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ப்ரோ. ஐஃபோன் 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேட்டரி ஹெல்த் வந்து 79 இருக்குது. திஸ் ஃபோன் இஸ் ஸ்மூத் ஃபார் மை யூசேஜ். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமு, சம் ஆஃபீஸ் ஆப்ஸ் தான். ஒன்லி இஷ்யூ என்னன்னா ஸ்பீக்கர் வால்யூம் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. வில் ரீப்ளேசிங் த பேட்டரி ஹெல்ப் ரீஸ்டோர். பெர்சன் பொறுத்து மாறதான் செய்யுது. நான் சில பேர் ஸ்டக் ஆகுது, அவங்க ஆப் என்ன யூஸ் பண்ணுறாங்க, பெர்சன் பொறுத்து மாறதான் செய்யுது. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, இப்போ ஐஃபோன் 11 வந்து நீங்கள் பேட்டரி மாற்ற போனீங்கன்னா உங்கள் ஃபுல் ஃபோனையும் ஆக்சுவலாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ போர்ட்ஸ், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. சரியாயிடும். நார்மல் சர்வீஸ்லாம் பண்ணி தருவாங்களா? நார்மல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பேட்டரி மாற்றினா இன்னும் பெட்டர் ஆகிடும்ல. பேட்டரியும் மாற்றின மாதிரி ஆச்சு, சர்வீஸ்க்கு சார்ஜஸ் கிடையாது. இல்லை, நான் கேட்குறேன் நார்மலாக சர்வீஸ் நீங்கள் பேட்டரி கொடுத்தாலும் நீங்கள் பண்ணி தான் தருவாங்க இல்லையா? ஃபுல் க்ளீன் பண்ணுவாங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ஒரு தடவை, கொஞ்சம் ஸ்பீக்கர் கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்குது, க்ளீன் பண்ணி தாங்க பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் பிரகாஷ்ங்கிற நண்பர் வந்து மை யூசேஜ் ஹெவி, நிறைய ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், ட்ராவல் அதிகமாக இருக்கும் ப்ரோ, கேமிங் ஃப்ரீ டைமில் தான் ப்ளே பண்ணுவேன். ஃப்ரீ ஃபயர், கிரிக்கெட்டு, கேமரா பர் டே வந்து 2 to 3 ஃபோட்டோஸ் ஆஃபீஸில் எடுப்பேன், இதெல்லாம் தான் பண்ணுவேன். நியூ மொபைல் 35K பட்ஜெட்டில் எனக்கு செகண்டரி மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஐடியா சொல்லுங்கள். யூஸ்டு மொபைல், ரீஃபர்பிஷ்டு மொபைல் எதுனாலும் ஓகே அப்படின்னு மாதிரி போட்டிருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ கூட கேஷ் கூட 35,000 36,000 வந்து ஐஃபோன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஐஃபோன் சொல்கிறேன், ஏதாவது ஃபோன் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார். நிறைய ஃபோன்ஸ் இப்போ நம்ம மார்க்கெட்டில் 35,000 ஏப்ட ஃபோன் இருக்குது. OnePlus 13 நிறைய ஆஃபர் டைமில் திரும்ப இந்த பட்ஜெட்டுக்கு வரலாம். இப்போதைக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். இப்போ ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸே போய் நீங்கள் சொல்லுங்கள் K13 ப்ரோ, அதில் 16,500 16 வந்துச்சு. இப்போ 22 ஆகும் அந்த ரேஞ்சில் இப்போ இருக்கு. இப்போ எல்லாம் ஏறி எங்கேயோ போயிட்டு இருக்குடா. 22,999 அந்த ரேஞ்சில் இப்போ வந்து ஒரு டைம்லாம் 16 17க்குலாம் இருந்தது. இப்போ பார்த்தா 22 மேலே போயிட்டு. அது மட்டும் இல்லை ப்ரோ, ரேம் ப்ரைஸு இந்த இதெல்லாம் SSD நான் ஒன்று வாங்கினேன் ப்ரோ, அதெல்லாம் கடுப்பாக இருந்துச்சு. ஜூலை மந்தில் வாங்கினேன் நினைக்கிறேன். SSD WD கிரீன் நினைக்கிறேன் 1900 வாங்கினேன். இப்போ பார்க்க 6,800 போட்டிருக்கேன்.
அதே எல்லாமே அதே ஆர்டர்ல வந்து கிளிக் பண்ணி பார்க்க ரேட்டு கூட இருக்கும். ஏன்னா இப்போ அதான் வருணும் ஏதோ ட்வீட் போட்டிருந்தாரு என்னன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு எனக்கு எஸ்எஸ்சி தேவைப்படுது, ஆனால் நம்ம வாங்க முடியல இப்போ. அந்த அவ்வளோ ரேட் இருக்கு. இனிமேல் நான் எதுவும் வாங்க முடியாது. எவ்வளோ கூட்டியிருக்கா கிட்டத்தட்ட 5000 4000 ரேட் கூட்டியிருக்கேன் இப்போ அந்த வாங்கின ரேட்டுக்கு. இப்போ அப்போயே 2 வாங்கி போட்டுக்கலாம். இப்போ என்னன்னா டுமாரோ நான் அப்போது இவர் நேரம் வாங்கியிருக்கணும் 15 வாங்க போகிறேன். என் ஒர்க் ரீட்டைல் பிஸ்னஸில் டீம் லீடரில் இருக்கேன். ஓகே லொக்கேஷன் ப்ளூடூத்து ஆனில் தான் இருக்கும். 1 டே சார்ஜ் தாங்குமா? S21FE வச்சிருக்கேன். ஸோ S21FE வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணதுனால பேட்டரி டிகிரேட் ஆகிருக்கும். எல்லாமே ஆனில் தான் இருக்குது. நான் போகிறதெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் எங்கே போயிட்டு இருந்தீங்க எல்லாம் ஆன்லேயே தான் இருக்குது. எனக்கு பிரச்சனையே இருக்காது. நல்லா தான் இருக்குது சார்ஜர். ஃபஸ்ட் டைம் மொபைல் வாங்க போகிறேன். ஸோ 13R இல்லாட்டி 15R எது கண்டிப்பாக 15R தான் எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பெட்டர் வாங்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வாங்கிட்டு போங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. கன்ஃபியூஷன் என்னன்னா iPhone 15 வாங்க இல்லாட்டி S24. இது வந்து பயங்கரமான கன்ஃபியூஷன் தான். S24 கிரேசி ஃபோனு, அதுவும் ஸ்னாப் ட்ராகன் மாடலு. S24 சொல்லுவோம் ப்ரோ, ஏன்னா அது கொஞ்சம் கிரேசியான ஃபோனு. ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் ப்ரோ. 15 16 ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க, பட்ஜெட் பிரச்சனை இல்லைன்னா 16 போயிடுங்க. பெஸ்ட். இல்லை 17 போனால் என்ன தெரியுமாடா, இந்த ஆல்வேஸ் அண்ட் நிறைய டிஃபரெண்ட். ஆமாம் கரெக்ட். இந்த டிஸ்பிளே கிடைக்குது. எனக்கு இந்த ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே அடிக்ட் ஆகிடுச்சு, அப்படியே பழகிடுச்சு. ஆனால் பேட்டரி டைம் எப்படி ப்ரோ இருக்குது? ஆக மாட்டேங்குது. டேய் இதுலேயே ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிக்சலில். ஆகவே மாட்டேங்குது. காமேஸ் ப்ரோ போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோ இன்னைக்கு வரும், அப்படி பார்த்து சிரிப்பாரு. அவர் எதுவுமே வைக்கலனாலும் அவருக்கு ட்ரெயின் ஆகுதுங்கிறாரு. எதுல X300ல நான் அவர் பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பேன். இது ட்ரெயினே ஆகாது. மொத்த வீடியோ முடிக்கும்போது 2% தான் ட்ரெயின் ஆகும். 2 வீடியோ முடிச்சிருப்போம் மொத்தமாக. ஆப்டிமைசேஷன் தான் மெயின். கொஞ்சம் என்னதான் பேட்டரி கூட்டாலும் ஆப்டிமைசேஷன் மெயின். இந்த இடத்துல சைனீஸ் அதை பண்ண மாட்டேங்குதுன்னு தோணுது எனக்கு. இங்கே பேரு வரும் பாரு. இப்போ என்ன இருக்கா? ஓகே ஓகே. ஃபுல் வால்பேப்பர் இதுதான் வச்சிருக்கேன். ஆனால் இதில் 80ல கிடையாது நினைக்கிறேன் அந்த ஆப்ஷன். எதுலன்னா இதில் அதான் 9 சீரிஸ் மேலேருந்து இருக்கு. ப்ரோ சீரிஸில் இருக்கு. ஆனால் ஒரு மேட்டர் தெரியுமா, 7Aல கஸ்டமரும் போட்டிருக்கேன். அதில் இது எனேபிள் பண்ணிட்டேன். அதெல்லாம் பண்ணி எனேபிள் பண்ணனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என்னன்னாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். லோயஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அதுவே கஷ்டப்பட்டு கொண்டு போய் வச்சிருக்கோம். அதனால என்ன ஒன்றா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்துடும். டிஸ்பிளே ஊத்து பார்த்தா தெரியும், லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கும் கஷ்டப்பட்டு. ஏன்னா LTPO இல்லை. LTPO கிடையாது. அதான் காரணம். ஸோ அதுதான் நானும் 4.5 இயர்ஸாக iPhone 12 XR தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ S25 யூஸ் பண்ணுறேன். பட் S25 ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டு iPhone 16 Pro 17 வாங்கலான்னு யோசிக்கிறேன். உங்கள் சஜஷன் என்ன? நான் கேட்குறது ஐஃபோன் வாங்கலாமா இல்லாட்டி ஆண்ட்ராய்டே போதுமா? ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, இது நம்ம முடிவே பண்ண முடியாதுல்லடா, டக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம், ஓகே ப்ரோ. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். ஐஃபோன் போகிறதா இருந்தால் நான் ரெண்டுத்துமே வெவ்வேறு OS அது. ஓகே ஓகே, அதுதான் ப்ரோ. அது சிலருக்கு வந்து அப்படி வரும் ப்ரோ, சிலருக்கு வரும். நிறைய பேர் பேசும்போது நான் பார்த்துருக்கேன். பேசும்போது நெக்ஸ்ட் பேசும்போது அப்படியே பேசிட்டு மாறுவோம் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. எவ்வளோ தூரம் நோட் பண்ணுறாங்க, ரைட்டு. ஆனால் மொத்தம் இப்போதைக்கு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இது எப்பயே சொல்கிறது தான். iPhone 15 இப்போ நல்லா இருக்கா? எஸ் நல்லா இருக்கு. iOS 26 இப்போ நல்லா இருக்கா? 26.2.1 ஸ்டேபிள் நல்லா இருக்கு. ஆனால் அதுக்காக பக் இல்லாமல் கிடையாது. பட் என்னோட அப்படி தலையில மாறும். இதுதான் ஒரு வேலையாக போச்சு எல்லா வருஷமும். நம்ம வந்து இப்போ 26.3 26.4ல போய் செட்டில் ஆவீங்க. அது 27ல இருக்கும் உங்களுக்கு ஆப்டிமைசேஷன். அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி இறங்குது. வாங்க உங்களை தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆசைப்பட்டு வா இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம போட்டே அவன் ஓடிப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் தலையில இருக்கும். இப்போ நான் நல்லா இருக்குன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எனக்கே திரும்ப தலையில மாறும். அது அடுத்தது எப்பயுமே நடக்குங்க. இது வந்து எப்பயுமே நடக்கிற விஷயம் தான். நம்ம ஒன்றும் புதுசாக அந்த டைம்ல நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே தலையில மாறுது. எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து தவிர்க்க முடியாது, அதுதான் உண்மை. சரியா? அது இப்படி தான் ஓடுது, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, காலகாலமாக. ரைட்டு. ஸோ அதெல்லாம் தான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம். மொத்தம் iPhone 15 இப்போதைக்கு சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கு. இந்த சார்ஜுக்கு கொஞ்சம் எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஜாலியாக யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஓவரா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. என்ன எவ்வளோ வருதோ பார்க்க தூக்கிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தானே அதை பற்றி வருத்தப்படணும். வாங்கிட்டு நான் தான் யூஸ் பண்ண போறேன் போது என்ன பிரச்சனை? கேர் ப்ளஸர் போட்டிருக்கேன் 1 இயருக்கு. நல்லா கவலைப்படலை, போட்டு நொறுக்க தான் போறேன். ஜாலியாக பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆச்சு நல்லது. டக்குன்னு போய் பேட்டரி ஃப்ரீயாகவே மாற்றலாம். இப்போ 1 இயருக்குள்ளார 80% கீழே வந்துச்சுன்னா அப்நார்மல் வாய்ப்பே கிடையாது, உடனே மாற்றி கொடுத்துருவாங்க. அது வர வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம பாட்டு ஜாலியாக யூஸ் பண்ணி போயிட்டே இருக்க, ஜாலியாக யூஸ் பண்ணி அடிச்சுன்னு இருக்குங்க. ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, சந்துரு. பார்க்கலாம். பாய்.